ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா ஆமென். क्या आप सभी आनंदित हैं? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. நான் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே இயேசப்பா. இந்த வேலையிலும் கூட இயேசப்பா தகுதி இல்லாத என்ன இயேசப்பா நீங்க தகுதிப்படுத்தினீங்க இயேசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசப்பா. எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பிரசங்கமாய் உம்முடைய வார்த்தையை வெளிப்பட கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு என்னுடைய டாபிக். अपन प्रभु यीशु के हृदय के साथ मिले हुए क्या, इसके बारे में अपन आज के प्रचार में देखने वाले. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பைபிள்ல யார் இருந்தா? प्रभु यीशु के हृदय के जैसा कौन था शास्त्र पर अपन देखेंगे. डेविड कौन था? डेविड था. டேவிட். ஓகே ரைட். दाऊद था. பரமேஸ்வர் ஏசப்பா அவங்களை என்ன எப்படி சொல்றாங்க? அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். यीशु मसीह कैसा बोल रहा है कि वो मेरे हृदय के लिए, मेरे हृदय के साथ है, वो कैसा बोलता है? தாவீது என்ன செய்தாங்க? ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க कि இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद ने ऐसा क्या किया कि यीशु मसीह कहता है कि ये मेरे हृदय के साथ है. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். पहला सामुएल 13வது அத்தியாயம் 14வது வசனம். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். परंतु अब तेरा राज्य बनाना रहेगा. यहोवा ने अपने लिए एक ऐसा पुरुष को ढूंढ लिया है जो उसके मन के अनुसार है, और यहोवा ने उसी को अपनी प्रजा पर प्रधान होने का ठहराया है. சவுல் ராஜா தன்னுடைய கட்டளையை மீறி செயல்பட்ட உடனே साउल जो राजा है वो अपने जो आज्ञा को जो उल्लंघन किया, ஏசப்பா சாமுவேல் மூலமாக அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, यीशु जो परमेश्वर है सामुएल के द्वारा जो बात कर रहा है, நீ என்னுடைய கட்டளை மீறி நடந்தனால இன்றையோட உன்னுடைய ராஜ்யபாரம் முடிந்தது. तो आज से मेरे जो आज्ञा को तूने तोड़ दिया, इसलिए तेरे जो राजगद्दी तुझसे हटाई जा रही है. இன்னையில இருந்து आज से लेकर என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை இந்த ராஜ்யபாரத்துக்கு கொண்டு வருவேன் ஏசப்பா சொல்லிருக்காங்க. मेरे हृदय के अनुसार जो है वो उसको मैं आगे खड़ा करूंगा करके परमेश्वर कहा. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். प्रेरित में पढ़ेंगे अपन 13 अध्याय 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. फिर उसे अलग करके दाऊद को उनका राजा बनाया, जिसके विषय में उसने गवाही दी कि मुझे एक मनुष्य यिशै का पुत्र दाऊद मेरे मन के अनुसार मिल गया है, वही मेरी सारी इच्छा पूरी करेगा. ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா சொல்லிருக்காங்க, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. पुराने नियम पर परमेश्वर ने कहा कि मेरे हृदय के अनुसार एक को मैं लाऊंगा कर कहा. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஏசப்பா சொன்னாங்க. परंतु नए नियम पर यीशु मसीह ने कहा कि ये जो दाऊद मेरे हृदय के अनुसार है करके कहा. எப்படி சொன்னாங்க? कैसा वो कहा? அவ என்ன தாவீது எப்படி இருந்தாங்க அதனால ஏசப்பா சொன்னாங்க என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद कैसा था तो परमेश्वर कहता है ये मेरे हृदय के अनुसार है. ஹல்லேலூயா. அதுல கொடுத்திருக்கு தாவீது வந்து தகுதி இல்ல. ஆக்சுவலி அந்த இதுல ராஜாவா ஆகிறதுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகிறதுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல. जो परमेश्वर के हृदय के अनुसार होने के लिए दाऊद ने ऐसा कुछ किया ही नहीं. இருந்தாலும் ஏசப்பா சொன்னாங்க அவன்
ராஜ்ய பார்த்து வரது முன்னாடி ஏசப்பா சொன்னாங்க என்னோட இருதயத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. तो परमेश्वर ने वो राजगद्दी में आने के पहले परमेश्वर ने कहा वो मेरे हृदय के अनुसार है। हालेलुया। हालेलुया। அதுல நம்ம தாவீது என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தனால ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனாங்க நம்ம பார்க்க போறோம். तो दाऊद ने वैसा क्या किया करके अपन अभी देखने वाले ஒரு हैं। 5 பாயிண்ட் நான் உங்க மத்தியில வைக்க போறேன். 5 पॉइंट को आपके बीच में मैं रखने वाला हूँ। 1 சாமுவேல் 16 அதிகாரம் 3 ல இருந்து 13 வரை. पहला सामुएल 3 अध्याय। தாவீதுக்குள் கசப்பும் பொறாமையும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். दाऊद के अंदर जो कड़वाई और गुस्सा नहीं था। फर्स्ट सैमुएल 16 में 3 to 11 उसमें அதுல நம்ம பார்க்க போனா उसमें अपन देखेंगे तो இப்போ ஒரு தீர்க்கதரிசி எந்த ஊருக்கு வந்தாலும் அவனோடு இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, இந்த தீர்க்கதரிசி எதற்காக நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்காங்கன்னு. अगर एक भविष्यद्वक्ता है जो गांव में आता है तो उधर के लोग चकित होते हैं क्यों आया है प्रॉफिट करके। அங்குள்ள ஜனங்கள்லாம் அப்படி பயந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்காங்க, उधर की सभी लोग डर कर सामुएल भविष्यद्वक्ता के साथ पूछ रहे हैं நீர் வந்தது நல்லதுக்கா அல்லனா கெட்டதுக்கான்னு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு நல்லதுக்கே. तो भविष्यद्वक्ता से लोगों ने पूछा तुम क्या इधर आए, क्या अच्छी खबर के लिए आए क्या बुरे खबर के लिए। तो सामुएल भविष्यद्वक्ता ने उनको उत्तर दिया कि मैं अच्छे का बताने के लिए आया। அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க எல்லா ஜனங்களையும் பார்த்து, तब सामुएल भविष्यद्वक्ता सभीयों को देखकर कहता है நீங்க எல்லாரும் பந்தி விருத்திக்கு வாங்க. आप सभी लोग भोजन के लिए आइए। ஈசாயையும் பார்த்து ஈசாயின் குமாரர்களையும் நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு பரிசுத்தமா உன் குமாரரை பண்ணிட்டு பந்தி விருத்திக்கு வாங்கன்னு ஈசாயையும் சொன்னாங்க. जो दाऊद का जो पापा है ईसाई को उस सामुएल ने कहा तू भी अपने बेटे को भी ला, उन्हें पवित्र कर ला। ஆனா அந்த இடத்துல उस जगह पर சாமுவேலும் அவங்க 7 சகோதரரையும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க அந்த பந்தி விருத்திக்கு. सामुएल के जो पापा जो ये दाऊद का जो पापा है और उनके जो 7 लड़के टोटल 8 लड़के लोग थे, 7 लड़के लोग और ये लोग मिलकर गए थे भोजन के लिए। தாவீத கூட்டிட்டு போல, परंतु दाऊद को नहीं लेकर गए। ஆனா அந்த தாவீதுக்கு அதுக்கு அப்புறம் தெரிஞ்சது, परंतु दाऊद को उसके बाद मालूम पड़ा நம்ம அப்பா நம்ம சகோதரர் எல்லாரும் பந்தி விருத்திக்கு போயிருக்காங்க. अपने पापा पिता अपने पिताजी सभी भाई लोग गए हैं भोजन के लिए। அந்த இடத்துல கூட उस जगह पर தாவீதுக்கு ஒரு கசப்பு வரல, ஒரு பொறாமையும் வரல. उस जगह पर दाऊद के अंदर एक कड़वाई भी नहीं था, जलन भी नहीं आया। இதே இடத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய அதிபதி வராங்க, அவங்க சொல்றாங்க உங்க ஃபேமிலியா நீங்க வீட்ல இருங்கன்னு சொல்லும்போது உங்க கடைசி பிள்ளைய நீங்க எங்கயாவது விட்டுட்டீங்கன்னா, जो एक बड़े व्यक्ति तुम्हारे घर पे आ रहा है, मिनिस्टर कोई आ रहा है, तो उस समय पर तुम्हारे घर पे सभी को बुलाया, तो आखिरी एक लड़का है उसे तुमने नहीं बुलाया। அதுல அந்த பிள்ளைங்க நீங்களா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? अगर उसमें तुम रहोगे तो तुम क्या सोचोगे, क्या बोलोगे? என்ன எங்க அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, எங்க சகோதரர் எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? तुम्हारे तो दुख नहीं हो गया क्या कि मुझे सभी लोग को लेकर गया, मुझे केवल नहीं लेकर गया, दुख होगा क्या? சில நேரத்துல உங்களுக்கு கோபம் வரும், பொறாமை வரும், அவங்களோட நான் என்ன கம்மியா அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறது தான். कुछ समय पर सभी लोग सोचेंगे कि क्या उन सभी को बुलाया, मुझे नहीं बुलाया करके खुन्नस आएगा, गुस्सा आएगा ஆனா हमारा। இந்த நேரத்துலயும் கூட தாவீதுக்கு ஒரு கசப்பும் பொறாமை எதுவுமே இல்ல. तो इस समय पर भी दाऊद के अंदर एक कड़वा एक गुस्सा नहीं आया। இதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். इसलिए परमेश्वर ने कहा दाऊद मेरे हृदय के अनुसार है। செகண்ட் பாயிண்ட் வந்து सेकंड पॉइंट को अपन देखते हैं। தாவீது வாஸ் a worshipper. தாவீது ஒரு வர்ஷிப் பண்றவன். दाऊद एक आराधना करने वाला था। எப்படின்னா कैसा? சங்கீதம் 34:1ல பாக்கும்போது भजन संगीता 34:1 में अपन देखेंगे, पढ़ेंगे। मैं हर समय यहोवा का धन्यवाद करूंगा, उसकी स्तुति निरंतर मेरे मुख से होती रहेगी। आमेन। ஹalleluya. हालेलुया। எதுக்கு தெரியுமா? क्यों? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்றாரு. वो दाऊद क्यों कहता है कि मैं परमेश्वर को सर्वदा स्तुति करूंगा? தாவீது வந்து அப்சலோமுக்கு பயந்து போய் दाऊद अब्सलोम को डरकर ஒரு யூதா வனாந்திரத்துல போய் இருந்தாரு. एक यहूदा जंगल पर राजस्थान पर जाके खड़ा था। எதுக்கு? क्यों?
அப்சலோம் வந்து தாவீதை கொல்லணும்னு இருந்தாங்க. अब्सलोम दाऊद को मारने के लिए चाह रहा था। அப்சலோமுக்கு பயந்து தாவீது யூதா வனாந்தரத்துல போயிட்டு अब्सलोम को डर कर दाऊद यहूदा की जो राजस्थान में जाके खड़ा हुआ। அங்க போயிட்டு ஆண்டவரே என்ன அப்சலோம் கொல்ல வராங்கன்னு ஒரு பயத்துல அவர் போய் அங்க போய் இருக்கல. तो उधर जाके वो अब्सलोम मुझे मारने आ रहा है करके डर कर उधर नहीं खड़ा था। அந்த இடத்துலயும் பார்க்கும்போது அவர் ஆண்டவரை துதிச்சிட்டே இருந்தாரு. उस जगह पर भी अपन दाऊद को देखेंगे तो परमेश्वर को वो आराधना करता था। கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். परमेश्वर को मैं हर वक्त सर्वदा में स्तुति करता அவர் हूँ। துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். उसकी स्तुति हर समय मेरे होठों पर रहेगी। சங்கீதம் 63 ஃபுல் அப்படிதான் சொல்லி இருக்குது. भजन संगीता 63 पूरा ऐसा ही कहा। சங்கீதம் 63:3லயும் சொல்லி இருக்குது. भजन संगीता 63 में 3 में अपन देखेंगे ஜீவனை பார்க்கிலும் जीवन को भी देख बढ़कर உமது கிருபை நல்லது. तेरी करुणा जीवन से भी उत्तम है। என் உதடுகள் உம்மை துதிக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. मैं तेरी प्रशंसा करूंगा। அவர் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சாகுற நிலைமையிலும் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாரு. तो उस समय पर उसके जान की कतरा है, उस समय पर भी वो आनंद से परमेश्वर की आराधना कर இந்த रहा है। இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன अगर செஞ்சிருப்போம்? उस जगह पर अगर हम रहते थे तो क्या करते थे? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு விரோதமா வந்துட்டாங்க. सारे मित्र लोग दोस्त लोग हमारे खिलाफ हो வீட்ல गए, எல்லாரும் நமக்கு விரோதமா ஆயிட்டாங்க. घर पे हमारे खिलाफ हो गए। அந்த நேரத்துல நமக்கு சபை மட்டும் தான் இருந்தது. तो उस समय पर केवल हमारे लिए कलीसिया। அங்க வந்து நம்ம என்ன சொல்ல ஏசப்பாட்ட நோக்கி ஜெபிக்கிறோம். तो कलीसिया पर आकर हम क्या करते हैं? परमेश्वर से प्रार्थना करते हैं। அந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா குதிகாலம் கொண்டாட்டமே பாட்டு படிப்போமா? तो उस समय पर वैसे दुख के समय पर अपन आनंद है करके गीत गाएंगे क्या? சந்தோஷமா இருப்போமா? இருக்க क्या முடியாதா? हम आनंद रह सकते हैं क्या नहीं रह सकते हैं? இல்ல. அங்க வந்து ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு எப்படின்னா அங்க வந்தோடனே ஆண்டவர் சமூகத்துல வந்த உடனே அழுக வந்துரும். ஒரே அழுகையா தான் இருக்கும். जब वो कलीसिया पर प्रार्थना में आएगा बैठते ही वो रोने लग जाएगा। அல்லனா ஒன்னொன்னா சொல்லுவோம், ஏசப்பா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஒன்னொன்னா சொல்லுவோம். नहीं तो परमेश्वर से अपन कंप्लेन करेंगे तो उसने मुझसे ऐसा कहा, उसने मुझसे ऐसा बोला ஆனா करके। தாவீது எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் परंतु दाऊद कितने भी कष्ट के समय पर भी ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். वो परमेश्वर को स्तुति करता रहता। அதற்காக தான் ஏசப்பா சொன்னாங்க இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். इसलिए परमेश्वर ने उससे कहा ये मेरे हृदय के अनुसार है। மூணாவது பாயிண்ட், अभी अपन तीसरा पॉइंट को देखेंगे। தனக்குரிய வேலையில உண்மையும் கரிசனையுமாய் இருந்தான். अपने जो काम पर वो सच्चाई और उसमें ध्यान पूर्वक था। 1 சாமுவேல் 14:34-35. पहला सामुएल 14 में 31-32। मिकमास से लेकर पहला सामुएल 17 में 34 और 35. दाऊद ने साउल से कहा, तेरा दास अपने पिता की भेड़ बकरियां चराता था, और जब कोई सिंह व भालू झुंड में से मेमना उठा ले गया, तब मैंने उसका पीछा करके उसे मारा। और बस இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, इसमें अपन क्या देखने वाले हैं? தாவூது வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன வேலையை தான் பார்த்தாரு. दाऊद छोटे उम्र पर छोटे काम ही करता ஒரு था। ஆடு மேய்க்கிற வேலை. एक तो भेड़ चराता था। அதுல அந்த வேலையிலயும் उस कामों पर भी எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். कितने तो दुख परेशानी आया होगा। அந்த சிங்கமும் அந்த கரடியும் அந்த ஆடை தூக்கிட்டு போகும்போது जब वो शेर और जो भालू आकर जो बकरी को लेकर जाता था, தாவீது தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த ஆட்டை பறிச்சு கொண்டு வந்தான் திரும்பி. दाऊद ने अपनी जान को चौकी में रख के उस भेड़ को चुरा के लेकर आया। தாவீது இப்படி நினைச்சிருக்கலாம், அப்பா ஆடுதானே அப்பாட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். दाऊद ऐसा सोच सकता था कि ये पापा का भेड़ है, जाके बोल देंगे शेर ने लेकर गया। அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு पापा நினைச்சிருக்கலாம். कुछ नहीं बोलेगा करके वो सोचा होगा। இருந்தாலும் परंतु भी அவன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான். उसने एक काम कर रहा था पापा அதுல का। உண்மை, उसमें वो सच्चाई था, அதுல ஒரு கரிசனையுமாய் இருந்தான். उसमें ध्यान पूर्वक था। நம்மளும் அப்படிதான். हम भी वैसे ही ஒவ்வொரு வேலையிலும் हर कामों पर எந்த வேலையா இருந்தாலும் அது உண்மையுமா கரிசனையுமாய் இருக்கணும். कुछ भी काम रहे हम उसमें सच्चाई और ध्यान पूर्वक से रहना जरूरी है। அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். इसलिए परमेश्वर ने कहा ये मेरे हृदय के अनुसार है। இப்ப 4வது பாயிண்ட், अभी अपन चौथा पॉइंट देखने वाले हैं। தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும். अगर अपन गलती किया तो उसको अनुसार कर उसे ग्रहण कर उसे अपन कबूल करना है।
பெரிய பதவியில இருந்துட்டு இருக்கும்போது, ராஜா பதவியில இருந்துட்டு இருக்கும்போது दाऊद राजा एक बड़े पदवी पर था कि राजा था, वो राजगद्दी में रहते समय பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்தார். वो बत्सेबाल करके एक स्त्री के साथ उसने पाप किया। அவர் பாவம் செய்யும்போது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து जब वो पाप किया तो उसके सामने दाऊद के सामने आके वो नातान जो भविष्यद्वक्ता आके बोला, தாவீதுகிட்ட வந்து சொல்றாரு, நீ பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தாய் என்று அவர் உணர்த்தினார். जो नातान जो भविष्यद्वक्ता आके दाऊद से कहता है तूने ऐसा पाप किया करके वो बोल रहा है उधर। அந்த நேரத்திலும் தாவீது பெரிய ராஜா. அந்த उस समय पर भी दाऊद उस समय पर एक राजा था। அவர் நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவரு तो सभी लोग नहीं जानना चाहिए कि मैंने पाप किया करके, वैसा वो सोच भी सकता அதை था, மறைச்சிருக்கவும் செய்யலாம். उसे वो छुपा भी सकता था। ஆனா அவரு என்ன தெரியுமா செய்யறாரு, சங்கீதம் 51 ஃபுல்லுல கொடுத்திருக்கு. परंतु अपन देखेंगे उसने भजन संगीता 51 पर क्या कहा है। ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு, परमेश्वर से वो क्षमा मांग रहा है। அழுகுறாரு, ஏசப்பா நான் செய்த பாவத்தை மன்னிங்க, वो रो रहा, प्रभु जी मैंने जो पाप किया उसे तुम क्षमा कीजिए। தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், हे परमेश्वर आपकी कृपा के अनुसार मुझे सहायता कीजिए। உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், आपकी बड़ी कृपा के अनुसार मेरे गुनाह हटने के लिए मुझे क्षमा कीजिए। என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, मेरे अधर्म निकल जाने के लिए तुम पूरे तरीका से मुझे धोकर என்னை பாவமற சுத்திகரியும் मुझसे पाप दूर होने के लिए मुझे शुद्ध कीजिए। அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. वैसा वो प्रार्थना कर रहा அப்படின்னு है, அவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறாரு. वैसा ही वो अपने पाप को कबूल कर रहा है। அதே மாதிரி நம்மளும் அப்படிதான். हाँ वैसा ही हम भी वैसा ही நம்மள है। பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சின்ன சின்ன பாவம் தான் செய்வோம். हम सोचेंगे तो हमारे अभी जो है अपन छोटे छोटे पाप करते हो, ஆனா அது நம்மளுக்குலாம் தெரியாது, அது பாவம் நம்மளுக்கு தோணாது. तो वो हमें ऐसा नहीं लगता है कि ये पाप है करके। சில பேருக்கு தோணும் நம்ம செய்யறது பாவம்னு. कुछ लोगों को समझ में आता है कि मैं जो कर रहा ये पाप है, சில பேருக்கு பெரியவங்க சொல்லியும் உணராம இருப்பாங்க. परंतु कुछ लोग ऐसा बड़े लोग बोलते भी उसे उसे ग्रहण ஆனா नहीं அப்படி करता। இருக்க கூடாது, தாவீதே மாதிரி அறிக்கை செய்யணும். परंतु हम वैसा नहीं रहना, दाऊद जैसा था वैसा रहना है। ஆமென், हालेलुया ஹalleluya. Hallelujah. இப்ப அஞ்சாவது பாயிண்ட், अभी अपन पांचवा पॉइंट देखने वाले हैं, தேவனுடைய வீட்டை குறித்தும் तो परमेश्वर के घर के बारे में, தேவனை குறித்தும் ஒரு வைராகியம் இருந்தது. परमेश्वर के बारे में एक जी जलन था। ஃபர்ஸ்ட் வந்து पहला जो है தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு வைராகியம். परमेश्वर के घर के बारे में यानी कि भवन के बारे में एक जी जलन। சங்கீதம் 69:9 சொல்லிருக்கு. भजन संगीता 69 में 9 कि मैं तेरे भवन के निमित्त जलते जलते भस्म हुआ, और जो निंदा वे तेरी करते हैं वही निंदा मुझको सहनी पड़ी है। ஹalleluya. हालेलुया। नहीं, அவருடைய வீட்டை குறித்து ஒரு வைராகியம். उसकी परमेश्वर के घर के बारे में एक जी जलन। என்னன்னா தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சாரு. क्योंकि दाऊद ने परमेश्वर के लिए एक मंदिर बनाने का करके उसने सोच रहा था। அப்போ வந்து ஏசப்பா சொன்னாங்க, உன் கைகளினால अनेक கரைகள் பட்டிருக்குது. परंतु उस समय पर परमेश्वर ने कहा तेरे हाथों से कहीं गुण हुआ है, यानी कि दाग पड़ा है, खून का दाग, அதனால நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்ட, इसलिए तू उस भवन को नहीं बांधेगा, உனக்கு பின்வரும் உன் சந்ததி அதை கட்டும் என்று சொன்னாங்க. तेरे पीछे आने वाले तेरे संतान उसे बांधेगा। அப்போ தாவீது என்ன செஞ்சாரு, तब उस समय पर दाऊद ने क्या कहा, என் பின்னாடி வர சந்ததி தானே ஒரு சபையை கட்ட போகுது, जो मेरे पीछे आने वाला संतान ही तो परमेश्वर की भवन बनाने वाला है। அது பரவாயில்லன்னு அவரு சும்மா இருக்கல. वैसा जाने दे करके वो कब नहीं बैठा, चुप नहीं बैठा, அவரு சண்டை போடுறதுக்கு போவாரு, वो लड़ाई करने के लिए जाता था। போருக்கு போயிட்டு வந்தன அதுக்கு வருகிற எல்லா ப்ராஃபிட்டையும் ஏசப்பாக்கு ஆலயம் கட்டுவதற்காக வைத்துவார். वो युद्ध में जाके जो उधर से उसको जो भी मिलता था, जो प्रॉफिट मिलता, जो भी उधर से वो लोग लेकर आते थे, उसे प्रभु के लिए उधर रखता था। அதே மாதிரி वैसा ही அவருக்கு யாரெல்லாம் வந்து அன்பளிப்பா கொடுக்கறாங்களோ उसके लिए जो भी आके प्रेम से जो भी बख्शिश आके देते हैं वो அந்த करता। எல்லாரையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஒதுக்கி उस வச்சிருவார். सारे धन को परमेश्वर की कलीसिया पर परमेश्वर के लिए रख दिया। நம்மளும் அப்படிதான். हम भी वैसा ही
முன்னாடி நின்னு ஆராதனை நடத்த முடியாது நம்மளால. हम आगे रह के आराधना नहीं कर सकते हैं, பிரசங்கம் பண்ண முடியாது. प्रचार भी नहीं कर सकते हैं, மற்ற எதுவும் அப்படின்னா பெரிய பெரிய இதெல்லாம் நினைச்சு நம்ம பண்ண முடியாது. हम बड़े बड़े सोच के नहीं कर सकते அதுக்காக हैं, ஊழியக்காரங்க இருக்காங்க. उसके लिए सेवक लोग हैं, ஆனா அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நிறைய இருக்குது. परंतु उसके लिए थोड़ा थोड़ा काम बहुत है, அத செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது. उसे करने के लिए हमें योग्यता அது நம்ம है, செய்யணும் उसे கண்டிப்பா. हम जरूर करना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தாவீது அவங்களால சபை கட்ட முடியல, இருந்தாலும் அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுத்தாங்க. पर दाऊद कलीसिया को नहीं बना सकता था, नहीं बना पाया परमेश्वर के अनुसार जो उन्होंने कहा है, इसलिए उसने चुप नहीं बैठा, जो भी धन आता था उसे जमा करके रखता था। அதே மாதிரி நம்மளும் அப்படிதான் பண்ணணும். वैसा ही हम भी वैसा करना है। நம்மளால முடியுமா பணம் கொடுக்க, பணம் கொடுப்போம். क्या हमसे पैसा दे सकता है तो दे सकते हैं पैसा। வாரத்திலயோ மாதத்திலயோ வந்து ஒரு நாள் உபவாசம் எடுத்து சபைக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியுமா, அத பண்ணும். हफ्ते में नहीं तो महीने में एक बार अपन उपवास लेके अपने कलीसिया के लिए, अपने देश के लिए अपन प्रार्थना करना तो कर सकते हैं। ட்ராக்ஸ் கொடுக்க முடியுமா, அது பண்ணும். நம்மளால எது முடியுதோ அதை எல்லாமே பண்ணும். ट्रैक्स बांट सकते हैं तो ट्रैक्स को बांटना है, हम अपन से जो होता है उसे हम प्रभु के लिए करना है। ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி இரண்டாவது தேவனை குறித்த ஒரு வைராகியம். वैसा अपन दूसरा उसमें पांचवा में दूसरा पॉइंट देखेंगे कि प्रभु के बारे में जी चला। கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனை அவதூறுபடுத்தி பேசிக் கொண்டிருந்தான். एक गोलियत था जो बड़ा व्यक्ति, जो राक्षस समान था, उसने प्रभु के इजराइल लोगों के खिलाफ बोलने लगा, इजराइल के परमेश्वर के खिलाफ। டெய்லி வந்து அவருடைய தேவனை தூஷித்து கொண்டே இருப்பான். डेली हर दिन आकर वो इजराइल के परमेश्वर को देखकर वो निंदा करता रहता। அதை கேட்ட தாவீது ஒரு நாள், उसे देखा हुआ दाऊद एक दिन, இவன் என்னுடைய தேவனை தூஷிக்கிறான்னு சொல்லிட்டு हे मेरे परमेश्वर को दूषण कर रहा है, उसे वो सुनकर அத அவனுடைய வயசு கூட அவன் பார்க்கல. उसने अपनी उम्र को भी नहीं देखा। அவன் வயசு அந்த நேரத்துல ஒரு 14-15 தான் இருந்திருக்கும். उस समय पर उसका कुछ उम्र रहता था 14-15 कुछ है, जवान की उम्र था। இவ்வளவுதான் இருந்திருக்கும். சின்ன பையன் தான் அந்த தாவீது. उस समय पर वो छोटा लड़का था, இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய தேவனை குறித்து சொல்லும்போது ஒரு வைராகியம் அவனுக்குள்ள இருந்து எழும்பி उस समय पर भी परमेश्वर के, अपने परमेश्वर के खिलाफ जो उसने बोला उसके विरोध में जी जलन से खड़ा அந்த होकर கோலியாத்தை முறியடித்தான். उस गोलियत को उसने खत्म किया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் நம்மளும் हम भी वैसा ही, நம்முடைய ஆண்டவருக்காக ஒரு வைராகியமா எழும்பணும். हम अपने परमेश्वर के जी जलन से खड़ा அவருடைய रहना, நாமத்தை எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும். उसकी नाम को सारी जगह पर जाके बोलना है, எங்கேயுமே பயப்படக்கூடாது, யாருக்குமே பயப்படக்கூடாது. किसी को भी नहीं डरना है, किसको डरना ही नहीं है, ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे अंदर है। தாவீது எவ்வளவு சின்ன பையனா இருக்காரு. दाऊद कितना छोटा लड़का था। இந்த வயசுல நம்மளும் ஒரு வாலிபர், நம்ம எங்கே போனாலும் கொஞ்சம் பயம்தான். अभी इस समय पर भी अपन किधर जाएंगे तो थोड़ा डर है, இருந்தாலும் परंतु भी நமக்குள்ள யார் இருக்கா? हमारे अंदर कौन रहता है? இயேசுப்பா இருக்காங்க. यीशु मसीह रहता எல்லாம் है, அவர் பார்த்துக் वो கொள்வார். सब कुछ देख लेगा। ஆமென். Hallelujah. அதனாலதான் इसलिए இயேசுப்பா சொல்றாங்க, தாவீது என்னுடைய இருதயத்தை ஏற்றவன். यीशु मसीह कहता है कि दाऊद मेरे हृदय के अनुसार। ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? पहला पॉइंट में आपसे क्या कहा? ஹல்லேலூயா. Hallelujah. தாவீதுக்கு கசப்பும் பொறாமையும் இல்லை. दाऊद को गुस्सा और कड़वाई नहीं था। செகண்ட், दूसरा, தாவீது ஒரு வர்ஷிப்பர். दाऊद Hallelujah. आराधना करने वाला था। மூணாவது என்னது? तीसरा क्या है? தாவீது தன்னுடைய வேலையில உண்மையும் கரிசனையுமாய் இருந்தான். दाऊद अपने कामों पर सच्चाई से था नालाव देने दे। ध्यानपूर्वक चौथा, ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய தவறை எல்லாம் அறிக்கை செய்தான். दाऊद ने अपने पूरे पाप को कबूल किया। ஃபிஃப்த் பாயிண்ட், फिफ्थ पॉइंट, தேவனுக்காக வைராக்கியமா இருந்தான். ஹல்லேலூயா. परमेश्वर के लिए जी जलन से खड़ा हुआ। ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். अभी अपन सभी लोग आंख बंद करके अपन प्रभु से प्रार्थना करेंगे।
இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே प्रभु हम आपसे प्रार्थना करते हैं எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க सभी लोग आंख खोल के प्रार्थना இயேசப்பாட்ட கேளுங்க सभी लोग प्रभु से मांगिए இயேசப்பா தாவீதை மாதிரி ஒரு குணம் அப்பா हे प्रभु जी दाऊद के समान एक गुण मुझे எங்களுக்கு चाहिए நீங்க தாங்க இயேசப்பா हमें आप दीजिए प्रभु அப்பா இந்த உலகத்துக்கு நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எங்க மேல என்ன சித்தத்தை வைத்தீங்களோ प्रभु जी दुनिया पर आने के पहले आपने जो प्लान हमारे पर रखा है தாவீதை மாதிரி தான் இயேசப்பா எங்களையும் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொன்னீங்க இயேசப்பா दाऊद के जैसा ही आपने भी हमसे कहा है तू मेरे हृदय के अनुसार ஆனா இந்த अनुसार வேளையில நாங்க அப்படி இல்லனாலும் இயேசப்பா परंतु भी इस समय पर हम वैसा नहीं तो உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல நாங்க வரும்போது இயேசப்பா हम आपके स्वर्गीय राज्य पर आते समय நீங்க சொல்லணும் இயேசப்பா இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் आप कहना है कि तू मेरे हृदय के இவள் अनुसार என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் என்று நீங்க சொல்லணும் இயேசப்பா ये मेरे हृदय के अनुसार था करके आप कहना है எல்லாரும் இந்த வேளையில இயேசப்பாட்ட சொல்லுங்க अभी इस समय पर सभी लोग प्रभु से இயேசப்பா प्रभु जी உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் அப்பா आपके हृदय के अनुसार हूँ मैं அப்பா நாங்க உங்க பிள்ளைங்க இயேசப்பா प्रभु जी हम आपके बच्चे அப்பா हैं தாவீது சிறு வயதுல எப்படி வைராக்கியமா இருந்தாங்களோ இயேசப்பா डैडी दाऊद जो छोटे उम्र पर जो जी जलन में था அதே மாதிரி ஒரு வைராக்கியம் எங்களுக்கு वैसा ही जी வேணும் जलन हमें चाहिए ஆமென் ஹalleluya நாங்க எந்த தப்பு செய்தாலும் இயேசப்பா हम जो भी गलत किए होंगे நாங்க அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் இயேசப்பா उसे हम बोलकर छोड़ देना அது है நாங்க எந்த பதவியில இருந்தாலும் பரவாயில்ல हम இயேசப்பா कौन से भी अधिकारी भी रहें तो भी चलेगा ஆமென் Amen. எல்லாம் அவருடைய நாம மகிமைக்கென்று सब प्रभु यीशु के नाम की महिमा के लिए। ஹalleluya हालेलुया எல்லாரும் ஒவ்வொரு பேரும் நீங்க சொல்லுங்க सभी लोग कहिए அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக प्रभु की Amen. இயேசப்பா என் மூலமா உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசப்பா मेरे द्वारा आपके नाम இயேசப்பா இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேனோ போதும் இயேசப்பா यीशु मसीह में आपसे कैसा था वो बस काफी है இயேசப்பா இன்னையில இருந்து ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வாங்க आज से இயேசப்பா एक बदलावट फादर हम प्रार्थना करते हैं पिता बदलावट दीजिए அப்பா எந்த சூழ்நிலையிலும் இயேசப்பா प्रभु जी किसी भी परिस्थिति पर भी உம்மை ஆராதித்து கொண்டே இருக்கணும் அப்பா हम आपकी आराधना करते உம்மை हैं துதித்து கொண்டே இருக்கணும் இயேசப்பா आपकी स्तुति करते रहना है இயேசப்பா எந்த கசப்பு எனக்குள்ள வேண்டாம் प्रभु जी किसी भी कड़वाई मेरे अंदर नहीं चाहिए இயேசப்பா எந்த பொறாமை எனக்குள்ள வேண்டாம் प्रभु जी किसी भी चीज जलन मेरे अंदर नहीं चाहिए அப்பா எந்த பொறாமை வேண்டாம் ஃபாதர் எந்த கோபமும் வேண்டாம் இயேசப்பா ये जो गुस्सा मुझे नहीं चाहिए दूसरे के विरोध जो गुस्सा करते हैं वो नहीं चाहिए मुझे வேண்டாமே प्रभु जी वो नहीं चाहिए எல்லாரும் சொல்லுங்க இன்னையில இருந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும் सभी लोग कहे आज से लेके हमें बदलाव चाहिए ये सारे को निकल जाए यीशु के नाम से ஆமென் ஃபாதர் எஸ் லார்ட் ஜீசஸ் அப்பா உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டப்பா आपकी इच्छा केवल पूरी हो இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோப்பா इधर जितने लोग आए हैं प्रभु जी அப்பா இது எங்களுக்குரியது இயேசப்பா प्रभु जी ये आपका है இன்னைக்கு நீங்க எங்களோடு பேசுனீங்க இயேசப்பா ये हमारा है आपने हमसे बातें किया அப்பா है உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசப்பா प्रभु जी आपकी नाम महिमा हुए இன்னையில இருந்து நாங்க உமக்கு ஒரு வைராகியமாய் எழும்ப கிருபை செய்யுங்க आज से लेके हम आपके लिए जी जलन से खड़ा रहने के உம்முடைய लिए कृपा சித்தம் देकर நிறைவேறட்டும் धन्यवाद அப்பா आपकी इच्छा पूरी हो உம்முடைய रहा है சித்தம் धन्यवाद நிறைவேறுவதாக आपकी इच्छा पूरा हो रहा है ஆமென் தகப்பனே இயேசுவே இந்த வேளையிலப்பா आमेन इस நீங்க समय पर நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா आप इधर खुद है प्रभु எல்லாருடைய மனதை நீங்க மாற்றுகிறீங்க ஃபாதர் सभी के दिलों को आप बदल रहे हैं எஸ் லார்ட் ஜீசஸ் आमेन लॉर्ड जीसस இந்த வேளையில நீங்க எல்லாரும் ஜெபிங்க இன்னைக்கு ஏசப்பா நம்மள மாற்ற போறாங்க इस समय पर सभी लोग प्रार्थना कीजिए प्रभु यीशु हमें बदल रहा है ஏன்னா இது நமக்குரிய வார்டு क्योंकि ये वचन जो है हमारा है இது ஏசப்பா நம்மளை இன்னைக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த வசனத்தை நம்மளுக்கு தந்திருக்காங்க यीशु मसीह हमें बदलने के लिए वचन दिया है आज ஏன்னா இந்த உலகத்தை கலக்குற ஜெனரேஷன் நம்மளுக்கு தான் वो ये दुनिया को हिलाने वाला जनरेशन है ஆமென் आमेन திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஒரு வாலிபர்கள் நம்ம தான் खुले द्वार में खड़ा है இந்த के பிஜிஎம் प्रार्थना करने இந்த वाले பிஜிஎம் சர்ச்ல இருந்து தான் எழும்ப போகுது बीजम कलीसिया से लोग उठने वाले हैं ஆமென் எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க सभी लोग कहेंगे எல்லா வாலிபர்களும் அறிக்கை செய்வாங்க सारे जवान लोग कबूल करेंगे ஆமென் आमेन ஒவ்வொரு பேர் இன்னையில இருந்து आज से लेके सभी लोग कॉलेज में कॉलेज में வேலை பகுதியில अपने काम
पर பிந்தாசா சொல்லுங்க. बिंदा से कहना, हिम्मत से कहना, ஆமென். அவர் உயிர் உள்ளவர். वो जीवंत है, ஆமென். ஏன்னா அவர் நம்மளை படைத்திருக்கிறார். क्योंकि उसने हमें बनाया है। நமக்கு என்ன ஒண்ணு ஆனாலும் இன்றைக்கும் அவர் வர தயாரா இருக்கிறார். हमें कुछ भी होगा तो भी अभी भी वो हमारे लिए काम करने के लिए तैयार ஏன்னா है। அவ்வளவு பாதிப்புல ஏசப்பா நம்மள விட மாட்டாங்க. उतने जो दुख पर हमें नहीं அதனால जाने देता। ஒரு வைராகியமாய் அவருக்காக எழும்புவோம். इसलिए हम जी जलन से प्रभु के लिए खड़े रहेंगे। தாவீதை போல दाऊद के समान, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளைகளா நம்ம இருப்போம். दाऊद के परमेश्वर के हृदय के अनुसार हम रहेंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया